காலையிலேயே வாழைப்பழ காமெடி மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ரம்யா வந்து முதல்ல ஆப்பிள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ பாருக்கு ஆப்பிள் கொடுக்கும்போது பாரு சொன்னாங்க, இது என்ன எனக்கு உடஞ்ச ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னு. உடனே அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எல்லாரும் இப்படியே சொன்னால் நான் அப்புறம் என்ன தான் பண்ணுறது, உடஞ்ச ஆப்பிள்லாம் நான் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல ஆப்பிள் கொடுக்குறாங்க, பனானா கொடுக்குறாங்க. அப்புறம் திவ்யா, சாண்ட்ரா எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வியானாவுக்கு ஒரு பனானா கொடுக்குறாங்க. வியானா அந்த பனானாவை எடுக்கலை போல இருக்குது. அந்த பனானா டேபிள் மேலேயே இருந்திருக்கு, அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வியானா வந்து அந்த பனானா எங்கே அப்படின்னு கேட்டால் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து நான் ஒரு பனானா சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அது அந்த பனானா இல்லை போல இருக்குது. இப்போ வியானாவோட பாயிண்ட் என்னன்னா, அந்த வீட்டில் ஃபுட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பனானானால எனக்கு ஒன்றும் குறைச்சி போயிட போகிறதில்ல. இருந்தாலும் அது யார் அது 2 பனானா எடுத்து சாப்பிட்டது, உங்களோடது இல்லைன்னா அது எப்படி நீங்கள் கேட்காம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க. அது கரெக்ட் தானே? இந்த மாதிரி சின்ன ஒரு வாழைப்பழத்துக்கு போய் இப்படியா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாருக்கும் ஃபுட்டே கிடைக்கல. அப்போ ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதையும் யாரோ 2 அண்ணன் எப்படி ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பனானா இருந்ததுன்னு கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ 18 பனானா குறைஞ்சிருக்கு. ஆனால் 17 பேருக்கு தான் பனானாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு ஆள் 2 பனானா கண்டிப்பாக சாப்பிட்டாச்சு. ஸோ அப்போ வந்து விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அடுத்தவங்க தொண்டையை திறந்தா பார்க்க முடியும், அப்படியே இருந்தாலும் அது வியானாவோட பனானா தாங்கிறது எனக்கு எப்படி தெரியுங்கிறாரு. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் எடுத்தாலும் பரவாயில்ல, வேணும்னு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்னு வந்து சொல்லிட்டு போயிடுங்க, உண்மையை ஒத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. திவ்யாவும் மாறி மாறி கேட்குறாங்க, யாரும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. வியானா வந்து இந்த பிரச்சனையை விடக்கூடாது, எனக்கு வந்து இந்த பனானா யார் கையில் போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைவில் யாராச்சும் 2 பனானா எடுத்தது நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். உண்மையிலே இந்த 2வது பனானா சாப்பிட்டது யாருன்னு எனக்கும் தெரியணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.